குரு வாழ்க, குருவே சரணம். குலதெய்வம் போற்றி, கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி. காலஞ்சென்ற எனது தாத்தா திருவேங்கட ஆச்சாரியார் விஸ்வகுல ஜோதிடர் அவர்களை வணங்கி எங்கள் குருநாதர் தங்கபாண்டியனுடைய நல்லாசையுடனும் ஒரு ஜோதிட பதிவு. இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவு நான் போட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும். அது என்ன இந்த கிரிட்டிக்கல் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம். ஒரு ஜாதகத்தை 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க, பலன் சொல்லுவாங்க. 10 விதம் சரியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவமாக அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு 10 மருத்துவருக்கும் 10 விதமான கண்ணோட்டம் இருக்கும். ஒரு 10 இன்ஜினியர்களுக்கும் 10 விதமான கண்ணோட்டங்கள் இருக்கும். அந்த ஒருத்தருடைய கலை இன்னொருத்தருக்கு மாறுபட்டிருக்கும். அவங்க கற்றுக்கிட்ட விதம், அவங்க யோசிக்கிற தன்மை மாறுபட்டிருக்கும். அந்த மாதிரி தான் நாம் எப்படி இதை சொன்னோம் அப்படிங்கிறது தான் ஒரு சிறிய கண்ணோட்டமாக இந்த ஒரு பதிவு நாம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். அவங்க பிறந்தது பாருங்கள் 24/6/1993 அவங்க பிறந்திருக்கிறாங்க. மதியம் 3 மணி 10 நிமிஷத்தில் பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க ஊர் பேர் வேணாம். சரிங்களா? இந்த மாதிரி இதில் பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுடைய ராசி பாருங்கள், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் அப்படின்னாவே கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இது கேதுவோட நட்சத்திரம். கேது அப்படின்னாவே ஆன்மீக சிந்தனை உள்ள ஞானகாரகன் அப்படின்னு ஒரு அர்த்தம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுங்க, கேதுவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் ஒரு ராசியோ லக்னமோ இருந்தால் அவங்க புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு ஒரு கணக்கு. புரியுதுங்களா? அவங்களுக்கும் நல்ல ஒரு ஞானம் உண்டு. ஏன்னா ஞானகாரன் இல்லையா கேது, ஞானம் உண்டு, நுட்பமான அறிவு அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மக நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் பாருங்கள், அஸ்வினிலையும் மேசராசியில் அஸ்வினியில் முதல் நட்சத்திரமாக இருக்குது. அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த நட்சத்திரத்துக்குள்ளே நிறைய இன்ப துன்பங்கள் இருக்குது. ஒரு நல்ல விஷயமாக சொல்லுவோமே அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். சரிங்களா? அப்போ சிம்ம ராசி மக நட்சத்திரம். அவங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னம். அவங்க லக்னம் துலா லக்னம். அந்த லக்னம் புள்ளி நின்ற நட்சத்திர அதிபதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். அது குருவோட நட்சத்திரம். சரிங்களா? சரி, இப்படி இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு, 2ல் ராகு, 3ல் எந்த ஒரு கிரகமும் இல்லை. 3ஆம் அதிபதி 12ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். காலபுருஷனுக்கு அது மறைவு ஸ்தானம் தான். லக்கண பிரகாரம் இவங்க மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. 5ஆம் அதிபதியே 5ல் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய பாவம், பூர்வ புண்ணிய பலத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவம். தாத்தாவை பற்றி சொல்லலாம், மாமாவை பற்றி சொல்லலாம், தன்னுடைய உயர் கல்வியை பற்றி சொல்லலாம், ஆள் மனசு அதை சொல்லலாம், அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லலாம். 5ஆம் அதிபதி 5ல் பலம். ஆனால் இவர் வக்கரமாக இருக்கார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இவர் வக்கரமாக இருக்கார். எந்த ஒரு கிரகம் பாருங்கள், ஆட்சி பெற்று அது வக்ரமானால் அந்த கிரகம் நீச்சம் பெற்ற பலனை தரும். நாம் நினச்சிருக்கோம் ஆட்சி பெற்றிருக்குது சூப்பர் ஆஹோ அப்படின்னு. ஆனால் அந்த கிரகம் வக்கரமாயிருச்சு. அப்போ என்னென்னா அதுக்கு மாறுபட்ட பலனை தான் அது கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, 6ஆம் அதிபதி 6ல் எந்த ஒரு கிரகம் இல்லை. 6ஆம் இடத்து அதிபதி பாருங்கள் 12ல் இருக்கிறார். புரியுதுங்களா? 6ஆம் இடத்துல 12ல் இருக்கிறார். 7ஆம் இடத்துல பாருங்கள் சுக்கிரன் இருக்கிறார். அதாவது லக்னாதிபதியாகிற சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வாங்கின சாரம் பரணி. 8ஆம் இடத்துல கேது. ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அதில் கேது. சரிங்களா? 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் பார்த்திங்கன்னா சந்தியில் இருக்குது. 2 டிகிரியில் தான் இருக்குது. அந்த புதன் இருக்கிறது 2 டிகிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ எப்பவுமே ஒரு கிரகம் சந்தியில் போயிடுச்சு அப்படின்னா
அந்த கிரகத்தினுடைய அந்த பாவகத்தினுடைய பலனை அந்த ஜாதகர் அவ்வளவா அனுபவிக்க முடியாது. ஏன்னா 9ஆம் அதிபதி தந்தையினால் இவருக்கு பெரிய யோகம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தையினால் இவருக்கு பிரயோஜனம் இருந்ததுன்னா இருக்கும். ஒரு பெத்த குழந்தைக்கு தந்தையினால் பிரயோஜனங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இவர் சந்திக்க போயிட்டார்னா அவ்வளவா அந்த சிறப்பாக அந்த ஜாதகர் தந்தையினுடைய ஆதரவை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு உள்ள ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ல் வந்துட்டார். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறார். 10ஆம் அதிபதி 11ல் சந்திரன் மக நட்சத்திரத்தில். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் இருக்குது. இந்த செவ்வாய் 7ஆம் அதிபதி, 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் எங்கே இருக்கிறாரு? சிம்ம வீட்டில் இருக்கிறார். அப்போ சந்திரன் செவ்வாய் சம்பந்தம் இருக்குது. அந்த செவ்வாயும் மக நட்சத்திரமே வாங்கியிருக்கிறார். அவர் கூட மாந்தி இருக்கிறார். இருக்குது இல்லைங்களா? சிம்மத்தில் மாந்தி இருக்குது. இந்த கேது நட்சத்திரம், மாந்தி இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகங்கள். கேது மாந்தி எல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இங்கே 12ல் குரு இருக்கிறார். இது ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டுங்களா? இப்போ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா கிரகங்களில் ஏதாவது பலம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பார்த்துட்டோம், சனி இங்கே பலமாக இருக்கார், ஆனால் வக்கரமாக இருக்கார். பலமாகவும் இருக்கிறார், வக்கரமாகவும் இருக்கிறார். அப்போ 100 மார்க்கு கிடையாது, 50 மார்க்கு தான். ஒரு கிரகம் பலமாக இருந்தால் மட்டும்தான். தன்னுடைய வீட்டில் இருக்குது சார், தன்னுடைய வீட்டில் ஒருத்தர் இருக்கார், ஆனால் பெட்ஷீட்டை போற்றி படுத்துட்டார். அவருக்கு எந்த விதமான அவர் உடம்பு சரியில்லை, பெட்ஷீட்டை போற்றி படுத்து அவரால் எந்திரிக்க கூட முடியாது. அப்படின்னா என்ன பலம்? தன் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் மட்டும்தான். சரிங்களா? அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவரால் எந்திரிச்சு போய் தண்ணி கூட மோந்து குடிக்க முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு 50% ஒரு பலம் இந்த 5ஆம் அதிபதிக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் பாருங்கள், பரணி நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. தன்னுடைய நட்சத்திரமே சுக்கிர நட்சத்திரமே வாங்கியிருக்கிறார். அப்படின்னா சுக்கிரன் பலமாக இருக்காருன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அவர் தன்னுடைய வீட்டை பார்க்குறார். எந்த ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தால் அது பலமாயிரும். அப்போது சுக்கிரனுடைய வீட்டையே பார்க்குறாரு. அப்போ இங்கே லக்னமும் பலமாயிடுச்சு, அந்த சுக்கிரனும் பலமாயிட்டாங்க. அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையை சமாளிக்கிற சக்தி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி 8ல் கேது, 9ல் இவர் சூரியன் பலமாயிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இங்கே பலம் இல்லை. அதுக்காக கெட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது, பலம் இல்லை. அப்போது 9ஆம் அதிபதி பலமாக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாருங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்தியில் போய் நிற்கிறாரு. இவரும் பலம் இல்லை. 11ஆம் அதிபதி சூரியன், அவர் பார்த்திங்கன்னா 9 இருக்கிறார். 9ல் ஒரு கிரகம் இருந்தால் பலம்தான். ஏன்னா 9ல் ஒரு கிரகம் இருந்தால் அது பலமாக எடுத்துக்கலாம். 1, 5, 9, 11 என்றைக்குமே ஒரு ஜாதகத்துக்கு நன்மையை செய்யும். 1, 5, 9, 11 ஒரு ஜாதகத்துக்கு நன்மையை செய்யும். அப்போ 11ஆம் அதிபதி 9 இருக்கிறார் அப்படின்னா சூரியன் பலம் தான் எடுத்துக்கணும். ஒரு 50% எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? அப்போ செவ்வாய் இங்கே எப்படி இருக்கிறாரு? செவ்வாய் பலமாக இருக்கார் அப்படின்னா, செவ்வாய் பாருங்கள் தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. விருச்சகம் அவனுடைய வீடு, 4ஆம் பார்வையாக தன் வீட்டை பார்க்குறாரு. அவனால் அவர் செவ்வாய் பலம். சரிங்களா? செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு பாதகத்தில் போயிட்டார். இருந்தாலும் செவ்வாய் கேது நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. அது இருந்தாலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு 80% பலம்தான். அதே மாதிரி குரு எடுத்துக்கங்க. குரு எங்கே இருக்கிறார்? 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் தன் வீட்டை பார்க்குறார், இந்த மீன வீட்டை பார்க்குறார். இவர் குருவுடைய வீடு. தன் வீட்டை 7ஆம் பார்வையாக சமசப்தமாக பார்த்து பலமாயிட்டார். அவரும் பலம்தான். ஸோ இந்த பலம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன திதியில் பிறந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். திதி பாருங்கள், பஞ்சமி திதியில் பிறந்திருக்கிறாங்க. பஞ்சமி திதி அப்படிங்கிறது 5வது திதி. 5வது திதியில் பிறந்து 5ஆம் அதிபதி எப்பவுமே கிடக்கூடாது. 5வது திதிங்க, 5வது திதியில் பிறந்து 5ஆம் அதிபதி கிடக்கூடாது. ஒரு 50%, ஒரு 50% பலமாக இருக்கார். அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஜாதகரை சமாளிக்கும் சக்தி உடையவர் அப்படின்னு. அப்போ பஞ்சமி திதிக்கு திதி சூனியமாக என்ன வருதுன்னு பாருங்கள். மிதுன வீடு, கன்னி வீடு, இந்த 2 வீடும் திதி சூனியமாக வருது. இந்த மிதுன வீடு இந்த லக்னத்துக்கு 9ஆம் வீடு, தந்தை என்று சொல்லக்கூடிய பாவம் திதி சூனியமாகுது. அடுத்தது பாருங்கள் 12ஆம் வீடு. 12ஆம் வீடுனா என்ன? அயன சயன போகம்.
அப்படிங்கிற மோட்சஸ்தானம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வெளியூர் வெளிநாடு அயனசயன போகம் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து 12ஆம் இடம். சரி, இது வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யோகம் வந்து வஜ்ரம் யோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகமான தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. எப்படியா ஜெயிக்கணுங்கிற வெறி அவங்களுக்குள்ளே இருக்கும். சரிங்களா. கரணம் வந்து பாலவ கரணத்தில் பிறந்திருக்காங்க, அதுக்கு வந்து புலி. இவங்களும் எப்படி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. சேமிப்பு பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். கிழமை வந்து வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அது குருவோடைய கிழமை தான், நல்ல கிழமை தான். ஆனால் இருந்தாலும் எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்களோ, அதாவது சூரியன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு பாதகாதிபதியாக யார் வருகிறார்களோ அவர்களுடைய கிழமையில் அந்த ஜாதகர் பிறப்பது சிறப்பில்லை அப்படிம்பாங்க. பாருங்கள், சூரியன் எங்கே இருக்கிறாரு? ஆனி மாதத்தில் பிறந்திருக்காங்க இவங்க. சூரியன் இருக்கிறது மிதுனத்தில், அதுக்கு நேர் 7ஆம் வீடு பாதகமாக. இந்த 7ஆம் வீடு குரு வீடு. அந்த குருவுக்கு உண்டான கிழமை எதுங்க? வியாழக்கிழமை, குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வியாழக்கிழமை அப்படின்னு. அப்போது இந்த பாதகம் எந்த வீடோ அந்த கிழமையில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தாமே ஜாதகம் ஓரளவுக்கு இவங்க எப்படி ஜாதகர் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தாச்சு. சரி, இவங்க பிறக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க? குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பாக, ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்களா? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிறக்கும்போது லக்னத்தை எப்படி இருக்குது, லக்னத்தில் யார் இருக்கிறா, லக்னத்துக்கு அடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அதுக்கடுத்த கிரகம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். லக்னத்தில் பாருங்கள், எந்த ஒரு கிரகமும் இல்லை. இந்த லக்னம் தன்னுடைய பயணத்தில் ராகுவை தொடுது. இந்த ராகு வந்து பயணத்தில் லக்னத்தை தொடுது. லக்னமும் ராகுவும் சந்திக்குது. எப்பவுமே இந்த பாம்பை பிடிச்சி பலன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு லக்னம் சந்திச்சுது அப்படின்னாக்கா அந்த பிறக்கும்போதே அந்த ஜாதகிக்கு ஒன்றும் அந்த குடும்பத்தில் வறுமை அப்படிங்கிறது இருந்திருக்கணும், அல்லது நோய் அப்படின்னு இருந்திருக்கணும். சரிங்களா, இருந்திருக்கணும். சரி, இப்போ வந்து பாருங்கள், அப்போது என்ன திசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மக நட்சத்திரத்தில் பிறந்தனால கேது பாருங்கள், அவங்க வந்து கேது வந்து 4 வருஷம் 2 மாதத்து வரைக்கும் கேது திசை. அடுத்தது சுக்கர திசை 20 வருஷம். அப்போது 24 வயசு 2 மாதம் வரைக்கும் சுக்கர திசை. சுக்கரனுக்கு அடுத்து சூரிய திசை. சூரியன் வந்து 6 வருஷம். அப்போ 30 வருஷம் 2 மாதம் வரைக்கும் சூரிய திசை. அதுக்கடுத்து சந்திர திசை, அது 10 வருஷம். 40 வயசு 2 மாதம் வரைக்கும் சந்திர திசை. இப்போ இவங்களுக்கு நடக்கிற வயசு பாருங்கள் 31 வயசு. அப்போ 31 வயசு அப்படின்னா சந்திர திசையில் சந்திர புத்தி தான் இப்போ ஓடிட்டுருக்குது. புரியுதுங்களா? சந்திர திசையில் சந்திர புத்தி ஓடிட்டுருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேது திசையில் அவங்க பிறந்துட்டாங்க. கேது எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. 8லிருந்து இங்கே ரிவர்ஸில் 3ஆம் பார்வையாக இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது எங்கே பார்க்குறாருங்க? 8லிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 6, 8, 10 சம்மந்தப்படுது. 6, 8, 10. அந்த 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். அவர் வந்து 9ஆம் அதிபதி, தந்தைக்கான பாவாதிபதி. அப்போ பிறக்கும்போது யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னு தந்தைக்கு தான் கஷ்டமாக இருக்கும். உத்தியோகத்துக்காக வெளியூர் எங்கேயாவது போயிருப்பாங்க பாருங்கள். 6, 8, 10, 9 எங்கேயாவது போயிருப்பாங்க. தந்தை கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக 8ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசைன்னு எடுத்தோன்னா வம்பு, வழக்கு, சர்ஜரி, ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும். ஒரு இளம் வயசில் இருக்கான்னு வச்சிங்களேன், ஒரு 8ஆம் இடத்துலேருந்து திசை எடுத்தோன்னா நீ ஏதாவது வம்பு வழக்கு இது பண்ணிட்டியா, சண்டைக்கு போனியா, தகராறு நடந்ததா, கலாட்டா பண்ணியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ 4 வயசு குழந்தை, இது 4 வயசு தான், கேது 4 வயசு. இப்போ 4 வயசு குழந்தை என்ன கலாட்டா பண்ணிடும்? நீ ஏதாவது கலாட்டா பண்ணியா? 4 வயசு குழந்தை போய் கேட்க முடியுமா? கலாட்டா பண்ணியா, யாரை கையை பிடிச்சிருத்தியா அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. 4 உடம்பு ஆரோக்கியம் கம்மி, அவ்வளோதான். அது தந்தைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 4 வயசு முடிஞ்சுது. அடுத்த திசை வந்து சுக்கர திசை. பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்க, சுக்கர திசை வந்துனாவே அவனுக்கு என்னப்பா சுக்கர திசை பிச்சுக்கிட்டு பறக்குது,
கொடி கட்டி பறக்குது, காசு பணம் கொளிக்குது அப்படிம்பாங்க. ஆனால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்குது, அந்த கிரகத்துக்கு முன்னும் பின்னும் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கட்டாயமாக பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் பாருங்கள், இந்த லக்னாதிபதியே சுக்கிரன் தான். இவர் 7ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துகிறாரு. அவர் வாங்கின நட்சத்திரமே பாருங்கள் பரணி நட்சத்திரம். எந்த ஒரு கிரகம் திசை நடத்தினாலுங்க, திசையோ புத்தியோ நடத்தும் போது அந்த திசாநாதன் புத்திநாதன் வாங்கின சாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த சாரநாதன் எங்கே நீசமடைகிறார், எங்கே உச்சமடைகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வச்சு பலன் சொன்னாலும் சரியாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த சுக்கிரன் பரணி நட்சத்திரம் வாங்கியிருக்காருங்களா, பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரமே வா. இந்த சுக்கிரன் எங்கே நீசமாகிறாரு, கன்னி வீட்டில் நீசமாகிறார். அதாவது இந்த சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்தில் நீசமாகிறார். லக்னப்படி அது 12. இந்த சுக்கிரன் எங்கே உச்சமாகிறாரு, லக்னப்படி 6ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இந்த சுக்கிரனுக்கு அது 12. 6, 12 சம்பந்தம் வந்துருச்சு. 6, 12 சம்பந்தம் வந்துருச்சு. 6 சம்பந்தம் வந்தாவே நோய், ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு அதுக்கு பேர். நோய் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டாவது, 6ஆம் இடத்தை யார் பார்க்குறா அப்படின்னு பாருங்கள். 6ஆம் இடத்தை யார் பார்க்குறா, ராகு தான் பார்க்குறாரு. அப்போ 6ங்கிறது உறுப்புகளில் வயிறு, 6ங்கிறது உறுப்புகளில் வயிறு. அதே மாதிரி நோய், கடன் எல்லாமே சொல்லலாம். அப்போ சின்ன வயசு நோய் தான் இருக்கும். ராகு பார்க்குறாரு. நான் சொன்னால் ஒரு 6 வயசு இருக்கும்போது உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்ததுங்களா, அதுலேயும் இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனை வந்தான்னு கேட்டேன். ஏன் குடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னப்படி 6ஆம் இடத்துல கேது பார்க்குறாரு. இந்த ராசி இல்லாது சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்தை ராகு பார்க்குறாரு. ராகு கேது குடல், ராகு கேது குடல், இந்த ஒயரிங்கு, இந்த ராகு கேது சம்மந்தப்பட்டு ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் துறையில் இருக்கிறாங்க, டைலரிங் இருக்கிறாங்க, வெல்டிங் பட்டறை வச்சுருக்கிறாங்க, ஒட்டுறது, வெட்டுறது, தைக்கிறது, பிரிக்கிறது, மூட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க சூப்பராக இருப்பாங்க. எலக்ட்ரிஷியன் வேணால் அவங்க பாருங்கள், ஒரு டைலர் இருக்கிறாரு, நீட்டாக அளப்பார், மறுபடி வெட்டுவார், மறுபடி ஜாயிண்ட் பண்ணுவார், அந்த டேப்பை தூக்கி கழுத்தில் போட்டுக்குவார், அது பாம்பாட்ட தொங்கிட்டே கிடக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் பாருங்கள், ஜாயிண்ட் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க, வெட்டுவாங்க, ஜாயிண்ட் பண்ணுவாங்க, அந்த ஒயரை சுருட்டி வைப்பாங்க. ஜவுளி கடை அப்படி தான், துணியெல்லாம் விரிச்சு போட்டு காய்ப்பு மறுபடி சுருட்டி வச்சுருவாங்க. இதுக்கெல்லாம் ராகு கேது இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இருக்குது. சரி, இவங்க பாருங்கள், சுக்கிரன் இங்கே பலமானதுனால இவங்க பார்க்குறது பியூட்டிஷியன். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, பியூட்டிஷியனாக இருக்கிறாங்க. அவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அது சொல்லிக்கிறேன். இப்போ 6ஆம் இடம் சம்மந்தமாக இருக்குது. உங்களுக்கு எதாவது நோய் இருந்ததுங்களா, சர்ஜரிக்கு இது பண்ணாங்களா? ஏன்னா இவர் 8 இந்த சுக்கிரன் இயற்கை இந்த லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க அவமானம், கண்டம், விபத்து, சர்ஜரி, அவச்சொல், திருட்டு பள்ளி, திருட்டு கொடுக்கறது, ஊரோட்டு ஓடி போய் இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ 6 வயசு குழந்தைக்கு என்ன சொல்கிறது, திருட்டு பள்ளின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எதாவது திருட்டுனியா தம்பி கொள்ள அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. 6 வயசு என்ன போய் திருட போகுது? இருக்காது. அப்போ ஆரோக்கியத்தை தான் பேச முடியும். அப்போ ஏதாவது சர்ஜரி நடந்ததுங்களா, அது குடல் சார்ந்த பிரச்சனையான்னு கேட்டேன். ராகு சம்மந்தப்பட்டதை. ராகு தானே குடல் சுருண்டு படுத்துருக்குது இல்லையா, அதனால் ராகு பாம்பு கிரகம், அதனால் கேட்டேன். ஆமாங்க, எனக்கு 6 வயசில் ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 20-24 வயசில் இந்த சுக்கிரன் எல்லாத்தையும் கொடுத்துருவார். என்ன கொடுப்பாரு? கல்வி கொடுப்பாரு, ஒரு பெண் பரிமனசு ஆகிறது, திருமணம், எல்லாமே கொடுத்துருவார். அப்போ இது மாங்கல்ய ஸ்தானமாகவும் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா மாங்கல்ய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல மேசத்தில் இருக்கிறாரு. மேசம் அப்படிங்கிறது இந்த துலாம் வீட்டுக்கு மாரகஸ்தானம். இந்த துலாம் வீட்டுக்கு மாரகஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாரகஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு இந்த ரிஷப வீடு அது மாரகஸ்தானம். ஏன்னா சரராசிக்கு 2, 7 மாரகமாக வரும். அப்போ இந்த சரத்துக்கு மேசம் ஒரு சரராசியாக வர்றதுனால இந்த சரராசிக்கு ரிஷபம் ஒரு மாரகஸ்தானமாக இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல யார் இருக்கிறா? இந்த மாரகஸ்தானாதிபதி இங்கே உட்காந்துருக்கார். நுட்பமாக பார்த்தா அது புரியும். இந்த 7ஆம் இடத்துக்கு மாரகாதிபதியே சுக்கிரன் தான். அவர் திசை நடத்துகிறாரு, 7ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துகிறாரு. சரி, 7ஆம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா? உங்களுக்கு யாராவது பார்க்குறாங்களா? எந்த ஒரு கிரகமும் பார்க்கல. அப்போ யார் பார்க்குறா? சனி மட்டும் பார்க்குறாரு.
சனி வக்கரம் தான், வக்கரம்னா ரிவேர்ஸ் தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு அதையும் போட்டு பார்த்தா சரியாக தான் வரும். 5ஆம் அதிபதி 7 பார்க்குறாரு. 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 5ஆம் அதிபதி, இந்த வீடு 7ஆம் வீடு வந்து செவ்வாயுடைய வீடு. இந்த 5ஆம் அதிபதி செவ்வாயும் பார்க்குறாரு. பாருங்களேன், 5 7 7ஆம் வீட்டை பார்த்துறாரு, 7ஆம் அதிபதியும் பார்த்தாரு. 5 7 சம்பந்தமானால் காதல் திருமணம் கட்டாயம் இருக்கும். நான் கேட்டேன், நீங்கள் வந்து 5ஆம் இடம் சம்பந்தமாக இருக்குது, நீங்கள் வந்து யாரையாவது விரும்புனீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க எனக்கு புரியலைங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, நீங்கள் யாரையாவது விரும்புனீங்களா அப்படின்னு கேட்டேன். 2வது தடவை கேட்டும் அவங்க இல்லை எனக்கு புரியல அப்படின்னாங்க. சரி, நீங்கள் யாராவது லவ் பண்ணிக்கலான்னு கேட்டேன். ஆமாங்க, நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாங்க. ஏன்னா விரும்புனீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு பாருங்கள் புரியல. பாருங்கள், நிறைய பேருக்கு அப்படி தான். எளிமையாக கேட்டோம்னா புரியாது, இங்கிலீஷ் போட்டால் தான் அவங்க வேலை செய்யுது பாருங்கள். ஏன்னா 2ல் ராகு. இந்த ராகு பாருங்கள் அந்நிய மொழிக்காரன், அந்நிய மொழி. சனியும் அந்நிய மொழிங்க. சனி அந்நிய தேசம் அந்நிய மொழி, ராகு அந்நிய தேசம் அந்நிய மொழி. இந்த ராகு சனி இந்த மாதிரி கேது பாவகிரகங்கள் தொடர்பு வந்துன்னு வச்சிங்களேன், அந்நிய தேசம் அந்நிய மொழி. இவங்களோட அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்க, ஊரை விட்டு போய் ஒரு தேசத்தை விட்டு போய் வேறு மொழி பேசுகிறவங்களோட இருந்தாங்கன்னா அந்த கிரக சூழ்நிலை மாறிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆமாங்க, நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, இப்போ அப்படி கரெக்டாக போச்சு. ஆனால் பாருங்கள், இங்கே இருக்க வேண்டிய செவ்வாய் எங்கே இருக்காருன்னா இந்த லக்கணப்படி பாதகத்தில் நிற்கிறார். இது வந்து லக்கணத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் தான், ஆனால் இது பாதகஸ்தானம். அப்போ என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுக்கு அடுத்தது கேது இருக்குது, இந்த சுக்கிரனுக்கு முன்னாடி சனி இருக்குது. அப்போது ஒரு கிரகத்துக்கு, ஒரு திசை நடத்துகிற ஒரு கிரகத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து பாவக்கத்தரி யோகம்னு அதுக்கு பேர். பாவக்கத்தாரி யோகம் அப்படின்னு என்னென்னா, வாழ்க்கையிலே நிறைய போராட்டங்களை சந்திப்பார் அல்லது சந்தித்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல முன்னாடி வந்து சனியும் பின்னாடி சனியும் முன்னாடி கேதுவும் இருக்குது. அதை வச்சு தான் நான் கேட்டேன், நிறைய வாழ்க்கையில் போராட்டங்கள் அப்படின்னு. அப்போது இவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி பாதகத்தில் போயிடுச்சு அப்படின்னா, உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி 11 அப்படின்னாவே உடனே 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7ஆம் அதிபதி 11 அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் போயிடுச்சு. லாபம்னா என்னங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று, கூடுதலாக ஒன்று, டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான். ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, ஒன்று எடுத்தால் ஒன்று ஆஃபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த லாபம் அதுதான் 11. 9ஆம் இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 11ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். அப்போ என்னென்னா 7ஆம் அதிபதி 11ல், 11ஆம் அதிபதி 7ல், 7 11 9, 7 11 9 சம்மந்தப்பட்டால் என்னங்க அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு, யாராக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 7 9 11 சம்மந்தப்பட்டால் அவர்களுக்கு 2 திருமணம், 2 திருமணம் தான். புரியுதுங்களா? 2 திருமணம் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு முதல் திருமணத்தில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்களா, ஏதாவது பிரச்சனைங்களா அப்படின்னா, ஆமாங்க எனக்கு வந்து பிரச்சனை தான். அப்படின்னா நீங்கள் 2வது ஒரு திருமணம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 9ஆம் இடம் போயிட்டார், 9ஆம் இடம் திரிசூனியமாக ஆகி போச்சு. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து சம்மந்தப்படும். 11 7 சம்மந்தப்பட்டுச்சுன்னா, 9லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா 2 திருமணம். ஆமாங்க 2 திருமணம் தாங்க ஆயிடுச்சுங்க அப்படின்னாங்க. சரி, அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, 5ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் 2 திருமணத்தை கொடுத்துரும். 5ஆம் அதிபதிக்கு 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலும் 2 திருமணத்தை கொடுத்துரும். பாருங்கள், 5ஆம் அதிபதி சனி அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. இந்த செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, இந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 2வது அதிபதியினுடைய சாரமோ தொடர்போ இருந்தால் 2 திருமணம். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியினுடைய சாரமோ தொடர்போ இருந்தால் இவங்களுக்கு 2 திருமணம் அப்படிங்கிறது இயற்கையாக அமையும். அது மட்டும் இல்லை, 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. புரியுதுங்களா?
இப்போ 7-5 தொடர்பு வந்து நெருங்கி வந்துகிட்டே இருந்ததுனாவே அங்கே திருமணம், காதல் திருமணம், 2 திருமணம் அப்படிங்கிறத சொல்லிடும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லைன்னு பார்த்துட்டோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடம்பும் சரியில்லைன்னு பார்த்துட்டோம். 2ல் ராகு தான் இருக்குது. 2 ராகுங்கிறது குடும்பஸ்தானம். 2ல் ராகு இருந்ததுன்னா ராகு எப்பவுமே வெட்டி விடுற வேலையை செய்யும், பிரித்து விட்ரும். புரியுதுங்களா? பிரித்து விட்ரும். நல்லா இருக்கிறவங்கள பிரித்து விட்ரும், பிரிஞ்சு போனவங்கள மறுபடியும் சேர்த்து விட்ரும். அதை வேலை 2 வேலையும் செய்யும் ராகு பொறுத்த வரைக்கும். தோசை திருப்பி மாதிரி தான், இப்படி திருப்பி போட்டு மறுபடியும் திருப்பி போட்டுகிட்டே இருக்கும். அது ராகு அதுதான் வேலை, பிரித்து விட்ற வேலையை தான் செய்யும். சரிங்களா? இப்போ 2ஆம் அதிபதி பாதகத்தில் அப்படி எடுத்துக்கணும். 2ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு. பாதகத்திலிருந்து அந்த 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ல் ராகு இருக்குது. கேதுடைய தொடர்பு இங்கே இருக்குது. 7, 8, 9, 10. சனி பாருங்கள் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ 2ஆம் இடத்தை பாருங்கள் எவ்வளவு அங்கே மைனஸ் இருக்குதுன்னு. மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது. பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் பாதகத்திலேருந்து பார்க்குது. புரியுதுங்களா? பாதகத்திலேருந்து பார்க்குது. ராகு அங்கே இருக்குது. சனியினுடைய 10ஆம் பார்வையும் 2ஆம் இடத்துக்கு இருக்குது. 2ஆம் இடம் தாங்க பேச்சு. அப்போது சனி பார்த்து செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்துன்னா பேச்சு எப்படிங்க இருக்கும்? சனி 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா, ஏன்னா உன் நாக்கில் சனியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா, செவ்வாயெல்லாம் சொல்லவே வேண்டாம். செவ்வாயெல்லாம் வந்து ரொம்ப அதாவது மங்களகாரகன் செவ்வாய் தான். ரொம்ப ஒரு மிக மிக அற்புதமான கிரகம் செவ்வாய். ஆனால் கோபம்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், செவ்வாயை விட ஒரு பலமான கிரகம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிடலாம். அப்போ அவங்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்காது. குடும்பத்தில் பெரிய நிம்மதி இல்லை. குடும்பத்தில் பிரிவுகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். 3ஆம் இடத்துல வந்து பாருங்கள், 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெண் கழுத்து பகுதி 3, உதவிங்கிறது 3. 9ஆம் இடம் திரிசூனியமாகி போச்சு. 9ஆம் இடம் திரிசூனியமாகி போயிடுச்சு. பாதகாதிபதி 9ல் இருக்கிறாரு. இந்த 9க்கு நேர் 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு உதவி அப்படிங்கிற 3ஆம் இடம். அப்போ இந்த ஜாதகருடைய தந்தையினால் கிடைக்கக்கூடிய உதவி இந்த ஜாதகிக்கு அவ்வளவா கிடைக்காது அல்லது அனுபவிக்க முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படி 2ஆம் இடம் ஒரு தாலி கட்டுறது எந்த பகுதி இல்லைங்க, கழுத்தில் தான் தாலி கட்டுறோம் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் திருமணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். திருமணத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தர் பார்க்குறாங்க, சொந்தக்காரங்க என்ன கேட்பாங்க, எப்போ நீ எப்போ வந்த, ஒரு கல்யாண வீட்டில் கேட்குறாங்க. அப்போ என்ன சொன்ன, நான் முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வந்துட்டேங்க, நான் தாலி கட்டினதை பார்த்தேன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு, தாலியெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னு. அந்த முகூர்த்தம் தாலி கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு ரொம்ப சிறப்பான ஒரு நேரம், சிறப்பான ஒரு விஷயம். இதுதான் கழுத்து பகுதி. 3ஆம் இடங்கிறது கழுத்து, ஒரு பெண்ணு கழுத்து, தாலி கட்டுற இடம். அந்த தாலின்னு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி எங்கே இருக்கார், 12ல் இருக்கிறார். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாலியை வந்து கழட்டி வைக்கிற பழக்கம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 3ஆம் வந்து 12, 3க்கு விரயம். 3 லக்கணப்படி விரயமாக இடத்துல போய் உட்காந்துக்குச்சு. நீங்கள் தூங்கும்போது தாலியை கழட்டி வைக்கிற பழக்கம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த தாலி ரொம்ப லேசாக சன்னமாக பண்ணியிருப்பாங்க, அது நொடி விழுந்துடும் அப்படின்ட்டு கழட்டி வச்சுருவாங்க. நைட்டில் கழட்டி வச்சு காலையில் எடுத்து போட்டுக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தாலியை கழட்டி நான் கோயிலில் போடுறேன்னு வேண்டிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு வறுமைக்காக அடமானம் கூட வைப்பாங்க. மொத்தத்தில் தாலி அப்படிங்கிறது கொஞ்சம் கழுத்தை விட்டு கழன்றும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன கேட்டேன்னா, நீங்கள் தூங்க போகும்போது தாலியை கழட்டுற பழக்கம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு தாலியை கழட்டுற பழக்கமெல்லாம் இல்லை. ஆனால் நான் தாலியை கழட்டி எங்கள் வீட்டுக்கார்ட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. மொத்தத்தில் தாலி கழுத்தை விட்டு கழண்டு விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த 3, 12 சம்பந்தமாகிறது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? அது 4ஆம் இடத்தை யார் பார்க்குறா? 4ஆம் இடத்தை பாருங்கள், குரு பார்க்குறாரு. குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேறு யார் பார்க்குறாங்க? இந்த ராகு பார்க்குது. இந்த ராகு 3ஆம் இடத்தை பார்க்குது. இந்த குருவும் இங்கே பார்க்குது. இந்த 9ஆம் அதிபதியும் பார்க்குறாங்க. அப்போது குரு, ராகு, புதன் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் 6ஆம் அதிபதி ஆகிட்டார். குரு 12லேருந்து பார்க்குறாரு. அப்படின்னா படிப்பு வந்து முழுமையாக இல்லை, படிப்பு கெட்டு போச்சு.
5ஆம் அதிபதி உயர்கல்வி, அவரும் வக்கரமாயிட்டார். அப்போது உயர்கல்வி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மீடியமான அளவுக்கு தான் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். 5ஆம் இடத்துடைய அதிபதி, 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலே பார்த்தோம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது, குழந்தையை பற்றி சொல்லக்கூடியது தான். இது 5ஆம் இடம். இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல கிரகம் பலமாக இருக்குது, அப்போ குழந்தை உண்டு. 5ஆம் இடம் முதல் குழந்தை, அது பாருங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குது, 7ங்கிறது 2வது குழந்தை, புரியுதுங்களா? அந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து தன் வீட்டை பார்த்து பலமாயிறார். அப்போ அவங்களுக்கு 2 குழந்தை, புரிஞ்சுதுங்களா? 2 குழந்தை அவங்களுக்கு உண்டு. இப்போ 5ஆம் அதிபதி வக்கரமாகி போச்சு. அப்போது அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இளமையிலே கிடச்சிருச்சு, பலமாக இருக்குது, 5லேருந்து பலமாயிடுச்சு. இப்போ 5ஆம் அதிபதி நேர் 7ல் பாருங்கள் 10ஆம் அதிபதி பார்க்குது, அதாவது சந்திரனை பார்க்குது. சந்திரனை வந்து இங்கே 11 இருக்கிறாரு, லக்கணப்படி 11 இருக்கிறாரு. ஆனால் 11 இருந்தாலும் ஒரு 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி 11 இருக்குது. அந்த 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பார்க்குறாரு. எப்பவுமே 5-10 சம்மந்தப்பட்டால், 5-10 சம்மந்தப்பட்டால் தத்து புத்திர யோகம்னு பேர். அப்படின்னா என்ன? அந்த குழந்தைங்க சின்ன வயசில் தாத்தா பாட்டி வீட்டில் வளரலாம், அல்லது வேறு ஏதாவது உறவோட வளரலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தத்து கொடுத்து வாங்க, ஏதோ அவங்க நெருங்கிய உறவுகள் யாராவது ஒரு குழந்தைய தத்து கொடுத்துருப்பாங்க, தத்து எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கும். நான் கேட்டேன், உங்கள் குழந்தைங்க யாருக்காவது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது நீங்கள் தத்து எடுத்து வளர்த்துறாங்களா ஒரு குழந்தைய, அல்லது தத்துக்கு இது கொடுத்தாங்களான்னு கேட்டேன். இல்லைங்க அப்படின்னாங்க. சரி, தத்து கொடுத்து வாங்கிறது இது எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. சரி, வேறு நான் சொன்னேன், உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இது வளர்ந்தாங்களா, தாத்தா பாட்டி வீட்டில் குழந்தைங்க வளர்ந்ததா? அதுவும் இல்லை, எங்கேயுமே போகல. அப்போ தான் என்ன, இது தத்து புத்திரன்னு ஒன்று இருக்குது, அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி அம்சம் ஒன்று இருக்குது. சரி, அப்போ தான் சொன்னேன், நினச்சா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து 2 திருமணம் சொன்னோம் இல்லைங்களா, 2வதாக ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2வதாக ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த குழந்தைக்கு ஆதரவு யாருங்க? மொதல் அப்பா இல்லை, 2வதாக ஒரு அப்பா. இப்போ 2வதாக ஒரு அப்பா வந்து அந்த குழந்தைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய இன்னொருத்தர் தத்தெடுத்த மாதிரி தானே ஒரு கணக்கு தானே, போட்டு பாருங்கள், சரியாக தான் இருக்கும். அப்போ தத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த 6ஆம் அதிபதி பாருங்கள், 6-12 சம்பந்தம் பண்ணுச்சு அப்படின்னாவே 6-12ங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைப்பாடு இல்லை. உத்தியோகத்துக்கு பரவாயில்ல, உத்தியோகத்துக்கு வெளியூர் போகிறது, இந்த மாதிரி நிலைப்பாடுகள் இருக்கும். சரிங்களா? 7ஆம் அதிபதி 11க்கு போயிடுச்சு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2வதாக நான் வந்து கல்யாணம் பண்ணேங்க, அவர் வந்து எனக்கு வந்து நிலைப்பாரா, ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கேள்வி. 2வது திருமணம் அப்படிங்கிறது 9ஆம் இடம், முதல் திருமணம் 7ஆம் இடம், 2வது திருமணங்கிறது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் பாருங்க திதிசூனியம் ஆயிடுச்சு. திதிசூனியம் ஆனது மட்டும் இல்லைங்க, பாதகாதிபதி 9ல் வந்து உட்காந்துக்கிட்டார். பாதகாதிபதி 9ல் வந்து உட்காந்துக்கிட்டார். அப்போது வந்து நான் கேட்டேன், அவ்வளோ 2வது திருமணம் அவ்வளோவா சிறப்பாக இல்லைங்க. இப்போ 9ஆம் இடம் 2வது திருமணம்னா இந்த 9ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? இங்கே 10ல் இருக்கிறார். இவருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் தானே இந்த அம்மாவை கரெக்டாக வச்சுக்க முடியும். இவருக்கு நேர் 7 பாருங்கள், அதாவது இரண்டாவது கணவனுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அதுக்கு நேர் 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த நேர் 7ஆம் அதிபதி சனி, அவர் எங்கே இருக்கார்? இந்த 9ஆம் அதிபதிக்கு 8ல் இருக்கார் இல்லைங்களே. 2வது திருமணம் பண்ணவருக்கு அவருக்கும் சிறப்பாக இல்லை, அவங்க அவருக்கு திருமண விஷயத்தில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும், அதனால தான் உங்களை அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிடுச்சு, 2வதாக ஒரு திருமணம் தான் என்னை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 9ஆம் அதிபதி 2வது கணவன் அப்படின்னா இந்த 9ஆம் அதிபதி தந்தைக்கான பாவாதிபதியும் அவர் தானே, தந்தைக்கான பாவாதிபதி அவர் தானே. அப்போ தந்தைக்கு அதே பலன்தான். உங்கள் தந்தைக்கும் திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க. உங்கள் தந்தை ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு, தந்தைக்கும் சிறப்பாக இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு 2ஆம் தாரங்க அப்படின்னாங்க. ஒரே குழப்பம். ஜாதகத்தை பார்க்கும்போது 2 திருமணம் வருது. அதுதான் இதை வந்து பதிவு போடணுன்ட்டு 9ஆம் அதிபதிக்கு 7ல் இப்படி இருக்குது, வருதுங்களா?
சரி, இப்போ பாருங்கள், 4ஆம் இடம் தாய். 4ஆம் இடங்கிறது தாய் தான், சரிங்களா? 1 2 3 4 இது தாய் ஸ்தானம். இந்த தாய் ஸ்தானத்துக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே அந்த தாயாருடைய மன வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த தாய் ஸ்தானத்துக்கு நேர் 7ல் யாருங்க இருக்கிறா? புதன் தான் இருக்கிறார். புதன் ரெட்டத்தன்மை சொல்கிறவர். அது மட்டும் இல்லை, இவர் 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி தான் 7 இருக்கிறார். அப்போ இந்த தாயாருக்கு 2 திருமணம் சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லலாம். 7ஆம் இடத்துல திருமணம் புதன் இருந்ததுன்னா 2 திருமணம் சொல்லலாம். 7ஆம் அதிபதி 6 8 12 போனால் உறுதியை சொல்லலாம். அப்போது இந்த தாயார் ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் தாயாருக்கும் மன வாழ்க்கை சிறப்பில்லை, தந்தைக்கும் மன வாழ்க்கை சிறப்பில்லை அப்படிங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இது தாத்தாவுக்கு சொல்லலாம், தாய் மாமனுக்கு சொல்லலாம், குழந்தைக்கும் சொல்லலாம். குழந்தைங்கலாம் சின்ன வயசு, இப்போவே சொல்லக்கூடாது, அது பாவம். அதுக்கு நான் மாமாவை கேட்டேன், ஏங்க உங்கள் மாமா இது 5ஆம் இடம் மாமா சார், 5ஆம் இடம் குழந்தை, 5ஆம் இடம் தாத்தா, 5ஆம் இடம் மாமா, 5ஆம் இடம் உயர் கல்வி, 5ஆம் இடங்கிறது ஆள் மனசு. காதல் வந்து ஆள் மனசுக்குள்ளே தானே வருது. ஆள் மனசு இது எல்லாமே 5ஆம் இடம் தான். அப்போ உங்கள் மாமா ஒருத்தர் இருந்தாருங்களே, அவங்க மாமாவுக்கு நேர் 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 5ல் இருக்கிறார். பாருங்க, இது 5 தான். இப்போது இப்போ பாருங்க, 5 7 சம்மந்தமாயிடுச்சா? உங்கள் மாமா வந்து உங்கள் தாய் மாமன் யாராவது ஒருத்தர், அவர் யாராவது ஒருத்தர் லவ் பண்ணாருங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தாய் மாமன் யாருமே இல்லைங்க அப்படின்னாங்க. சரி, மாமன் அப்படிங்கிற உறவு முறையில் யாராவது இருக்காங்களா? ஏன்னா அந்த காரகம் அந்த பாவகத்தை கண்டிப்பாக அந்த ஒரு கிரகம் செஞ்சே தீரும், அந்த தன்னுடைய வேலையை செய்யும். மாமா அப்படிங்கிற உறவு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தூரத்து உறவு ஒருத்தர் இருக்காருங்க. அவரும் வந்து ஒருத்தர் லவ் பண்ணார், ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தாய் மாமனுக்கு 5 திரிசூனியம் ஆயிடுச்சா, புரியுதுங்களா? இந்த 5 7 குடையவரா, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? பொதுவாகவே மிதுன வீடு பாதிக்கப்பட்டாலும் தனுசு வீடு பாதிக்கப்பட்டாலும், பொதுவாக இந்த மிதுனம் தனுசு ரெண்டும் பாதிக்கப்பட்டிருந்தாவே 2 திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாய்க்கு பொதுவாக எந்த ஜாதகம் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய்க்கு 9 11 சம்மந்தப்பட்டாலும் 2 திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். எப்பவுமே 9ஆம் இடம் வந்து திரிசூனியமாச்சு அப்படின்னா அந்த 9 அப்படிங்கிற அந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது. பாக்கியம் இல்லை, கொடுப்பனை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கொடுப்பனை இல்லை. தந்தையினால் இவருக்கு பெரிய ஒரு ஆதாயம் இல்லை. 9 10 9ஆம் தேதி 10க்கு வந்துட்டாங்க. 9 10 இது கர்மஸ்தானம் இல்லைங்களா? இந்த 5ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானத்தில் 9ஆம் தேதி உட்காந்துட்டார். குழந்தை பிறந்தது தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுதுங்களா அப்படின்னு கேட்டேன். குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே தந்தை இறந்துட்டாருங்களாம். இந்த 9ஆம் அதிபதிக்கு 8 தான், இந்த லக்கணத்துக்கு 5. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொன்னேன். அப்போது 2ஆம் கணவன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும், எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். சேமிப்பு பழக்கம் நீங்கள் நிறைய வச்சுக்கணும். இந்த பாலவ கரணம் வந்து புலி எப்பவுமே சேமிக்கிற பழக்கம் அதிகமாக வச்சுக்கும். இந்த ராகு கால வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால வழிபாடு ரொம்ப நல்லது. சேமிப்பு பழக்கம் ரொம்ப நல்லதுங்க. தலையில் பாம்பு இருக்கிற மாதிரி தெய்வம், புரியுதுங்களா? திருநாகேஸ்வரம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கருமாரி அம்மன், இந்த மாதிரி தெய்வ வழிபாடெலாம் பண்ணுங்கன்னு ஒரு சில பரிகாரம்லாம் அவங்களுக்கு சொன்னோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன ரத்தனக்கல் அணியணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி போட்டுக்குங்கன்னு சொன்னோம். லக்னாதிபதி கண்டிப்பாக எப்பவுமே 1 5 9 அதிபதிகள் பலமாகணும். 5ஆம் அதிபதியை பலப்படுத்தணும். அதே மாதிரி லக்னாதிபதி பாருங்கள், போய் இந்த சனிக்கும் கேதுக்கும் இடையில பாவகத்தார் யோகத்தில் நின்றுச்சு. என்னதான் ஒரு இந்த கிரகம் சுயசாரம் பெற்றிருந்தாலும் தன் வீட்டை பார்த்தாலும் இதுக்கு பின்னாடி முன்னாடி யார் பாவர் தான் இருக்காங்க. அப்போ இந்த சுக்கிரனுக்குரிய ரத்தினங்கள் போடணும். ஒயிட் ஜார்க்கான்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து கருநீலக்கல் வந்து போடுங்க. சனி பகவானுக்கு கருநீலக்கல். புதன் வந்து பார்த்திங்கன்னா புதனும் 10ஆம் இடத்துல சந்தியில் போய் நிற்கிது. அதனால் சுக்கிரன் சனி புதன் தான் இந்த லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு யோகம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் சுக்கிரன் சனிக்குண்டான ரத்தினங்கள் வந்து நீங்கள் வெள்ளியில் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வெள்ளி தான் சுக்கிரனுடையது, புரியுதுங்களா? இவங்க சொன்னாங்க, நான் வந்து சிம்மராசிங்க, பாருங்கள் இந்த ரத்தினங்கள் அணியதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. சிம்ம ராசிக்கு நாங்கள் மாணிக்கல் போடலாமான்னு கேட்டாங்க.
ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ எப்பவுமே ராசியை அடிப்படையை வச்சு ரத்தனங்கள் அணியவே கூடாது. ராசி என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் லக்னாதிபதிக்கு பாதகாதிபதியே சூரியன் தான். அந்த சூரியன் வீட்டில் தான் ராசி விழுந்திருக்குது. ராசிக்கே கல் போட்டிங்கன்னா சூரியனுக்கு தானே கல் போடணும். பாதகாதிபதியை பலப்படுத்துகிற மாதிரி ஆகுமா ஆகாதுங்களா? ஆகக்கூடாது, போடவே கூடாது அப்படின்னு சொன்னால் அவர் போட்டிருந்தாங்க, கழட்டிட்டாங்க. மாணிக்கல் போட்டிருந்தாங்க, அது போடக்கூடாதுங்கன்னு கழட்டிட்டாங்க. ஏன்னா அது தவறு. அதை போட சொல்லி கழட்டியை போட்டாச்சு. வேறு என்ன சொல்லலாம், எல்லாமே பெரும்பாலும் கவர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சந்திரனும் செவ்வாயும் இருக்குது. சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கலாம், அவ்வளோதான். யோகங்கிறதுலாம் வேலை செய்யும், வேலை செய்யாமல் இருக்காது. பிற்கால வாழ்க்கையில் அது வேலை செய்யும். அதே மாதிரி இங்கே மாந்தி இருக்குது. 7ஆம் அதிபதியோட மாந்தி கேது சம்மந்தப்பட்டால் அவங்க திருமண வாழ்க்கையே அவ்வளோ சிறப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறது. இப்போ சொல்கிறது பூரா நெகட்டிவாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது என்னமோ பெரிய ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப், பெரிய ஒர்க் ஷாப்புன்னு வச்சுங்க. அதுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், நிறைய வண்டிகள்லாம் கசா முசான்னு களைஞ்சு கிடக்கும், கீழே எல்லாம் எண்ணெயெல்லாம் ஆயில் சிந்தி கிடக்கும். அந்த ஒர்க் ஷாப்பில் அவர் பார்த்தாவே அசிங்கமாக இருப்பாங்க. அப்படி தான் ஒரு சிலதெல்லாம் இருக்கும் ஒர்க் ஷாப்புக்குள்ளே போன மாதிரி. ஒரு சில ஜாதகம் பார்த்திங்கன்னா ஷோரூமில் போன மாதிரி அழகாக இருக்கும். ஒரு சில ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் போன மாதிரி ரொம்ப என்னடா நம்மளே இப்படி சொல்லிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எப்படி வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும், எதிர்காலத்தில் சேமிப்பு பழக்கம் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னோம். எல்லாத்தையுமே நம்ம பொது இடத்துல சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புதிய ஜோதிட ஆர்வலர்களுக்கு இது பிடிச்சிருக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு வரவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும். ஒரு 40 வருஷமாக 50 வருஷமாக ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நாம் சொல்லாததாக இவங்க சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது இயற்கை, சரிங்களா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியும் வணக்கையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே. எங்களுடைய விலாசம் பாருங்கள், ஸ்ரீ அம்மன் ஐம்போன் ஒர்க்ஸு, அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். ஓகேங்க, நன்றி. ஈரோடு.